வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம செஸ் பஸ்ஸில் பின் டாக்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல் எக்ஸாம்பிள், இந்த பொசிஷனை பாருங்கள். இந்த ரூக் இந்த பானை பிளாக் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இந்த பானை பிளாக் பண்ணியிருக்கு. எப்படி பிளாக் பண்ணியிருக்குன்னா, கிங் இங்கே இருக்குது, இப்படி மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பானை மூவ் பண்ண முடியாது. ரெண்டு பானையும் இந்த ரூக் பிளாக் பண்ணியிருக்கு. இந்த பான் மூவ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் பின் டாக்டிக்ஸ்னு பேர். இப்போ ஒயிட் டு பிளே ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிரில்லியண்டான டாக்டிக்ஸ். நைட் D5 செக். இந்த பானை இப்படி திறந்து அடிக்க முடியாது, இந்த பான் பின் பான். ஸோ கிங் தான் நகரணும். நகரும்போது நைட் டேக் ரூக், அதாவது டபுள் அட்டாக் 4 டாக்டிக்ஸில் இந்த பீஸ் மெட்டீரியலை கெயின் பண்ணுறாங்க. அடுத்த பஸ்ஸில் பார்ப்போமா? பஸ்ஸில் 2 பார்ப்போம். இப்போ இந்த நைட்டை க்யூன் பின் பண்ணியிருக்கு. இந்த நைட்டை தூக்க முடியாது. தூக்குனா கிங் செக் ஆக, அதுக்கு பேர் தான் பின் டாக்டிக்ஸ்னு பேர். நைட் கேனாட் ஓப்பன் பின். இந்த ஒரு பீஸ் மட்டும் பின் பண்ணல, இந்த ரூக்கும் பின் பண்ணியிருக்கு, டபுள் பின் பண்ணியிருக்கு அந்த பீஸை. இப்போ ஒயிட் டு பிளே. ஒயிட் ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணுறாங்க, கியூன் E8. ஏன்னா இந்த நைட் திறக்காது. ரெண்டாவது பீஸ் பின் பண்ணியிருக்காங்க, இந்த நேட்டால் திறக்க முடியாது. செக் மேட். இந்த கேமை ஒயிட் பிரில்லியண்டாக வின் பண்ணுறாங்க. ஒயிட் டு பிளே. இந்த பொசிஷனில் பான் இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா இப்போ ஒயிட் டு பிளே. பானை அடிக்க முடியாது. இந்த பானை பிஷப் பின் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு பிரில்லியண்டான மூவ் ஒயிட் ஆடுறாங்க. கியூன் F6 செக். இந்த பானை வச்சு அடிக்க முடியாது. இப்படி திறந்தால் இப்படி அடித்தா பின் ஆகுது. ஸோ இல்லீகல் மூவ் ஆகிடும். இந்த கேமை கிங் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இந்த கேமை கிங் லாஸ் ஆகிறாங்க. பிளாக் கிங், ஒயிட் வின் பண்ணுறாங்க. பஸ்ஸில் நம்பர் 4. இந்த பிஷப் இங்கேருந்து இங்கே விளையாண்டுருக்காங்க. இப்போ ஒயிட் டு ப்ளே பண்ணணும். இந்த க்யூன் பின் ஆயிடுச்சு. இந்த க்யூனை நகட்ட முடியாது. ஒரு பிரில்லியண்டான கவுண்டர் பின் பண்ணுறாங்க. ரூக் G1. இப்போ இந்த பிஷப்பால் க்யூனை அடிக்க முடியாது, கவுண்டர் பின் பண்ணுறாங்க. இந்த பிஷப்பை காப்பாற்ற வழி இல்லை. கிங்கு இந்த ஸ்கொயர் போனால் க்யூன் டேக் பிஷப். ஒயிட் டு ப்ளே. இந்த கேமில் 2 பிளேயருக்குமே ரூக் பிஷப் ரெண்டு பான் மெட்டீரியல் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஒரு பிரில்லியண்டான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காம்பினேஷன். அதாவது ரூக் சாக்ரஃபைஸ், டிகாய் சாக்ரஃபைஸ் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பின் அம்மாகுது. இந்த பின்லேருந்து இந்த ரூக்கை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றணும்னா ரூக் கிங் இங்கே வரணும். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க G5 ஆகிட்டு. இப்போ இங்கே வரும்போது இந்த பாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஒயிட்டுக்கு ஒரு கிளியர் பாசர் பான் வந்துடுது. இந்த பாசர் பான் வின்னிங் அட்வான்டேஜ் ப்ளஸ் ஒரு மெட்டீரியல் கெயின் இருக்குது. இந்த கேமை டெஃபினட்டாக ஒயிட் வின் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ராயல் செஸ் தமிழ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.